புதிய கல்விக் கொள்கை என்கிற குலக்கல்வி திட்டத்தை நடைமுறை தமிழ்நாடு அரசு படுத்த மாட்டேன் என்று அறிவித்ததற்காக ஒரே ஒரு பைசா கூட தரமாட்டேன் என்று இந்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அறிவித்திருப்பது நியாயமா? ₹1 29 பைசாவை எங்களுக்கு பிச்சை போட்டு மீதி நீங்க இன்னைக்கு 90% காசை நீங்க வீட்டுக்கு எடுத்து போறீங்க, ஒன்றிய அரசு எடுத்து போறீங்களே, இது நியாயமா? ஆக இதற்காக எங்கள் குரல் ஒலிக்கும். இன்னைக்கு மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற கூறு போடுகின்ற பாசிச பாரதிய ஜனதா என்கிற அந்த கூட்டணி இங்க இன்னைக்கு பாருங்க, எடப்பாடி எப்படியாச்சும் கூட்டணிக்கு கொண்டு வரதுக்காக அவர் சொந்தம் பந்தம் நண்பர் டிரைவர் வேலைக்காரன் ஒரு வீடு விடாம நீங்க இன்னைக்கு இடி அனுப்புறீங்க, இன்கம் டாக்ஸ் அனுப்புறீங்க. நீங்க இதெல்லாம் எந்த விதத்து நியாயம்? சிபிஐ விசாரணைக்கு நீங்க கொடநாடு வழக்கு சிபிஐ விசாரணைக்கு எடுத்துருன்னு சொல்லி மிரட்டுறீங்க. இதான் ஒரு இந்தியா வாழ்ற கட்சியினுடைய லட்சணமா? இன்னைக்கு இத்தனை புயல் வந்துச்சு, தமிழ்நாடு அரசு கேட்ட 6000 கோடி ரூபாயில வெறும் இன்னும் எவ்வளவு கொடுத்துறீங்க? வெறும் 900 கோடி கொடுத்துறீங்க. இந்த பிச்சை போடுறீங்களா எங்களுக்கு? அதான் முதலமைச்சர் இன்னைக்கு கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு, குடும்ப அட்டைக்கு 2000 ரூபாய் கொடுப்பேன்னு அறிவிச்சாரு. ஆனா முழுசா நீ கொடுக்க முடியல. என்னன்னு கேட்டா அங்க நிதி வரல. அதனால எங்க பாதிக்கப்பட்டதோ பிட்டு பிட்டா கொடுத்தாரு. அப்புறம் நான் மக்களை திரட்டி போராடி இன்னைக்கு என் தொகுதியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எல்லா எம்எல்ஏக்களும் இன்னமும் வாங்கி கொடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அரசாங்கம் கஜாவில் மணி இல்ல.